கன்னிராசிக்காரர்களுக்கு மாதத்தின் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 7ஆம் பாவகம் சுத்தமாக எல்லா கிரகங்களும் ஒரு 5-6 கிரகங்கள் சேர்ந்துருக்கும். சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனி 5 கிரகங்கள் மொத்தமாக 7ஆம் பாவகத்தில் கூடியிருக்கிறாங்க. முதல் பகுதி 15 நாட்களுக்கு. என்ன நடக்கும்? ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே அடிதடி நடக்கும். ஒரு ஃப்ரெண்டை பற்றி என்னடா நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள், ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் சங்கடங்கள் தரக்கூடிய நிகழ்வுகள், ஒரு லவர் மாதிரியான விஷயங்கள் அல்லது கணவர் மனைவி போன்ற மாதிரியான விஷயங்களில் உரசல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கண்டகச்சனி என்று சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்து சனி இப்போது உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இந்த 7ஆம் இடத்து சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கணவனுக்குள்ளேயும் மனைவிக்குள்ளேயும் ஒரு சந்தேக விதைகளை விதைக்க வைக்கக்கூடிய அமைப்பு, காதலன் காதலி உறவுகளில் இவர் இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறாருன்ற விஷயங்கள், நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், பங்குதாரர்களாக இருக்கக்கூடியவர்கள், நண்பர்லேயே பாருங்கள் ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்தம், அவனுக்கு நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணேன் ஆனால் எனக்கு கஷ்டம் வரும்போது இவர் ஹெல்ப் பண்ண மாட்டேன்றார் என்கின்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் வருவதற்கான தாமத அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. ஆக யார்கிட்ட பழகிறோம், எங்கே பழகிறோம், ஏன் பழகிறோம், எப்படி பழகிறோன்றதில் இந்த மாதத்திலிருந்தே நிறைய உஷாராக இருக்க வேண்டிய தன்மைகள் அப்படியே வந்து விடுகிறது. அதே நேரத்தில் மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா 12ஆம் அதிபதியான சூரியன் 8ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். 8-12ஆம் இடங்கள் இந்த மாதிரியாக இருக்கும்போது விபரீத ராஜயோகம் என்கின்ற சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. விரையாதிபதி இப்போ போய் 8ல் உச்சமானார்னா இது வரைக்கும் விரயமாக என்னென்ன செலவுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ, தேவையில்லாத செலவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு வாடகை தேவையில்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், மாதமானால் ஒரு 2000, 3000, 5000, 10000 ஆஸ்பத்திரிக்கே கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி அசுப விரயங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தேவையற்ற செலவுகள், விரயங்கள் போன்றவைகள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போது எல்லா நிலைமைகள்லையும் நம்முடைய கன்னிராசிக்காரர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய யோக மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது வராதுங்க. ஆகவே எதையும் தைரியமாக செய்யக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது கன்னிக்கு இப்பொழுது. கன்னிராசி அழகும் அறிவும் அன்பும் பண்பும் அனுசரணையும் தாய்மை குணத்தோட தன்னை சார்ந்தவங்களுக்கும் தன்னை சேர்ந்தவங்களுக்கும் வாழக்கூடிய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய அற்புதமான ராசிக்காரங்க. விஷ்ணு பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் பிறந்தவங்க கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னிராசிக்கு கண்டகச்சனி வந்திருக்கு. புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட் போடாதீங்க. படிக்கிற குழந்தைங்கள நல்ல மனநிலையில் தெளிவாக படிக்க வைங்க. ஏன்னா படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு ஆண் நண்பர்கள், காதலர்கள் உங்கள் படிப்பை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. படிக்க முடியாது. காதல்னு சொல்லக்கூடிய நோயில் இருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா படிக்கவே முடியாது. தாய் தகப்பன் பேச்சை கேட்டு படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்துங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 23, 25 வயசுக்குள்ளே கல்யாண காட்சிகள் பண்ணுற மாதிரியான கன்னிராசிக்கார பெண்களுக்கு 2 தாரத்து தோஷம் வரும். ஏன்னா நீங்கள் ஏமாறுவீங்க. உங்களுக்குன்னு சரியான ஒரு அமைப்பு கிடைக்காது. 2வது ஒரு தாரம் அமையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. ஏன்னா 2025 வரைக்கும் உங்கள் ராசியில் கேதுன்னு ஒரு பாம்பு இருந்துச்சு. உங்களுக்கு நாக தோஷமே இருந்துச்சு. 2.5 வருஷமாக இடையூரில் தான் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்துருக்கீங்க. இருந்திருந்தாலும் இந்த வருஷம் உங்களை விட்டு விலகுது. புது ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவீங்க. 4வது திசையிலையும் காசு வரதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்கும். நிறையா அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும், நிறையா தெளிவான அமைப்பில் சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் நிறையா வரும். பொதுவாக இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் நிறையா இருப்பீங்க, இல்லைனா நர்ஸாக நிறையா இருப்பீங்க. சினிமாவில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஆதங்கத்தில் அது சம்மந்தப்பட்ட ஒரு வேலையில் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ஹோப்பு, உங்களுடைய வளர்ச்சி உங்கள் கூட பணிபுரிகிறவங்களுக்கு பிடிக்காது. தேவையில்லாத சூனியங்களை விளைவிக்கக்கூடிய தருணத்தில் தலை டிப்ரெஷன் ஆகக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு. இருந்திருந்தாலும் 2025 நீங்கள் ரொம்ப கடினமாக தான் நீங்கள் பீட் பண்ணணும். உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க, உங்கள் முன்னோர் வழிபாட்டை பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு 45 வயசு 50 வயசுக்குள்ளே, ஒரு 55 60 வயசுக்குள்ளே, 35 40 வயசுலேருந்தே 60 வயசில் வேண்டிய பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம், ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய் வரலாம், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம். இருந்திருந்தாலும் அது வராமல் இருக்கத்தான் உங்கள் குலதெய்வத்தை நான் வழிபட சொல்கிறேன். உங்கள் அம்மாவுடைய அம்மாவை நீங்கள் வழிபட நினைக்கணும்.
அவங்களுடைய நினைப்பில் இருந்திருந்தீங்கன்னா இந்த நோய் வராது. பொதுவாகவே கன்னிராசி சித்தர் ஜாதகங்க, சிஸ்டர் ஜாதகம். பெண்கள் தாங்க பொதுவாகவே 12 ராசிக்காரங்களே பாவம். சரியான படிப்பு, நல்ல படிப்புக்கேற்ற வேலை கிடைச்ச உடனே கணவன் அமையிறது தான் கஷ்டம். பொதுவாக கன்னிராசியில் பெண்களுக்கு நல்ல கணவன் அமையிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்திருந்தாலும் முறையான ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகத்தோடைய பலம் இந்த 2025 எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கணிக்க வச்சுட்டு இந்த 2025 நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க. அப்படி ஒரு தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய தருணம் இந்த வருஷம் உண்டு. பயப்படாதீங்க. நாளுங்கோளும் நமச்சிவாயான்னு சொல்லுங்க. கிரகங்கள் எல்லாம் கோச்சாரத்தில் கோளாறாய் நிற்கும்போது காவலாய் காத்து கைமேல் பலன் கொடுக்குறவர் உங்கள் குலதெய்வம். குலதெய்வத்தை வழிபட்டிங்கனாவே பயமே கிடையாதுங்க. நிறையா லோன் வாங்கி பெரிய பிஸ்னஸை க்ரோத் பண்ணணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் நிறையாவே உங்களுக்கு வரும். தப்பாக நினச்சிக்காதீங்க. கன்னிராசியில் இருக்க வேண்டிய ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். திருநங்கைகளாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் திருநங்கைகளுடைய கான்டாக்ட்ஸையும் அவங்களாவே நம்ம ஆயிரணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் கன்னிராசிக்காரங்களுக்கு தான் நிறையவே உண்டு. இருந்திருந்தாலும் அர்த்த நாரீஸ்வரர் அவங்களுடைய ஹார்மோன்ஸ் பிரச்சனைனால தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பையும் பெறுறாங்க. அதனால் அவங்கள இப்படி ஆனாங்களோ அவங்கள ஹோப் பண்ணுங்க, அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. ஏதாவது கோயில் குளம் வச்சுருந்தாங்கன்னா அந்த கோயிலை வழிபட்டு வாங்க. அந்த தருணமும் உண்டு. கன்னிராசிக்காரங்க சித்தர் ஜாதகம், சிஸ்டர் ஜாதகம், பாசத்துக்கு அடிபடியக்கூடிய ஒரு ஜாதகம், பண்பான ஜாதகத்தன்மை, படித்த ஜாதகமும் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க. உங்களை நீங்கள் பாருங்கள். நீங்கள் சம்பாரித்து கொடுத்ததெல்லாம் போதும். அடுத்தவங்களில் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்தது போதும். உங்களுடைய நோய்க்கும் உங்களுடைய விரயத்தையும் கட்டுப்படுத்திக்கிங்க. நோய் வராமல் இருக்கா ஆண்டவனை வழிபடுங்க. குறையில்லாமல் இருக்கணும். டைம் கிடச்சா வடபழனி ஆண்டவனை போய் ஒரு நாள் பாருங்கள். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனியோடைய ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம. வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எந்த மாதிரியாக ஒரு உறுதுணையாக இருக்க போது, நீங்க என்னென்னலாம் மாற்றங்கள் செய்ய போறீங்க அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே கேது பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு இந்த மாதிரியான 5 கிரகங்களின் சேர்க்கை. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான், 10ஆம் இடத்துல செவ்வாய். இதுதான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த மாதத்துல அந்த கிரகங்களின் அமைப்புகள். இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் உங்களுடைய 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்திற்கு கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார், நீசமாகி வர்றார். அதாவது வலுவிழந்துதான் அந்த 11ஆம் இடத்திற்கு வர்றார் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்திற்கு உச்சம் பெற்று வர்றார். அந்த மேஷ ராசியில உச்சம் பெறுகிறார் அந்த சூரியன் ஆகப்பட்டவர் வரக்கூடிய அந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி. இந்த 2 கிரகங்களின் பெயர்ச்சிகள் மட்டும்தான் இந்த மாதத்துல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு ராசியிலேயே அந்த கேது பகவான் இருக்கிறதுனால இந்த கேது பகவானை தான் எல்லா கிரகங்களும் பார்க்குது இந்த மாதத்துல. 7ஆம் இடத்துல இருந்து இந்த 5 கிரகங்கள், அடுத்து குருவும் பாக்குறாரு உங்களுடைய ராசியை. மாதத்தின் 2 நாள் மட்டும் அந்த செவ்வாய் பாக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மாறிடுறாரு. ஆனாலும் மாறினா கூட எந்த விதமான ஒரு உபயோகம் இல்லாத ஒரு பெயர்ச்சியாக தான் இந்த செவ்வாய் ஆகுறாரு. ஏன்னா நீசம் ஆகுறதுனால அந்த லாபத்துல பெருமளவு உங்களுக்கு பங்குகள் இருக்காது. அந்த வரக்கூடிய லாபம் எல்லாமே, மகிழ்ச்சிகள் எல்லாமே எங்கேயோ செலவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த மாதத்துல நிறைய ஒரு எதிர்பார்ப்புகளை
நோக்கி நீங்க பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு பயம் கலந்த ஒரு எதிர்பார்ப்புகள். ஏன்னா மாதத்தின் முற்பகுதியிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால 1ஆம் தேதியே பாத்தீங்கன்னா சந்திரன் 8ல இருக்கிறாரு. மாதம் பிறக்கும் போதே நிறைய ஒரு ப்ரெஷரோடு தான் இருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு அந்த ப்ரெஷர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான ஒரு பயத்துல கொண்டு போய் விடும். எங்கடா ஏதாவது ஒரு தவறான நம்ம முடிவை எடுத்துருவோமோ, இந்த குடும்பமே நம்மளால அழிஞ்சு போயிடுமோ அப்படின்ற மாதிரியான அந்த குடும்பத்தை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாதம் துவங்கும். அதனால ரொம்ப கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாத்துக்குமே ஒரு அதாவது ஒரு ரொம்ப ரிலாக்ஸா கூலா ஹேண்டில் பண்ணுங்க சில விஷயங்களை. ஏன்னா இந்த ஒரு மாதம் மட்டும்தான், ஏப்ரல் மட்டும்தான் இந்த கேது பகவான் உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்க போறார். அடுத்து பாத்தீங்கன்னா மே மாதத்துல இருந்து அந்த கேதுவனுடைய பெயர்ச்சியும் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது இந்த கன்னி ராசி என்பர்கள். அதிகப்படியான ஒரு சந்தோஷத்தை மட்டுமே, சந்தோஷம்லாம் போச்சு மேடம், சந்தோஷத்தை இழந்தே நாங்க 2 வருடத்துக்கு மேல ஆச்சு, எங்களுக்குன்னு ஒரு நிம்மதி இருக்கணும் வாழ்க்கையில, வருமானம் சம்பாதிக்கிறோம் எல்லாமே வருது, ஆனா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என்னுடைய குழந்தைகளை திருமணம் ஆகி கொடுத்தேன், அந்த குழந்தைகளும் நல்லபடியாக வாழல, அந்த குழந்தைகளும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு போராட்டத்துல பயணிச்சுட்டே இருக்கிறாங்க, அவ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் சில விஷயங்களை நாங்க ரொம்ப எச்சரிக்கையோட செஞ்சோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அவ்வளோ கஷ்டப்படும் போது, அந்த திருமணமாகி அந்த பந்தத்துல அந்த உறவுல திருமண உறவுல மிகப்பெரிய ஒரு சிரமங்களுக்கு ஆளாகும் போது எங்களுடைய உயிரே போகக்கூடிய அளவிற்கு எங்களுடைய மனவேதனை இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு கவலையே படாதீங்க, பொறுத்தது பொறுத்துட்டீங்க. இந்த மாசம் உங்களுக்கு அந்த 5 கிரகங்களின் சேர்க்கை அந்த 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த திருமண உறவுல நீடிக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம், திருமணம் சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணம். ஏன்னா உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியும் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி அங்க 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார். அதனால இந்த குடும்பம் சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய மனவேதனைகள், அவமானங்கள், சில பேர் கன்னிராசி அன்பர்கள் பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத கொடுமைகளை கூட அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது கணவர் வழி உறவுகள் மூலமாக, அடுத்து பாத்தீங்கன்னா தான் பெற்றெடுத்த பெற்றோர்களே தன்னை இழிவாக பேசக்கூடிய அளவிற்கு சில தேவையில்லாத மன உளைச்சல்களோடு நடமாடிட்டு இருக்கிறீங்க கன்னிராசி பெண்கள். இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்திலிருந்து அந்த மிகப்பெரிய ஒரு ரிலீவ்ன்றது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி தான் 8ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அதனால கவலைப்படாதீங்க. திடீர் யோகங்கள், திடீர் பண வரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டு பயணத்துக்கு ஏதாவது முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆகி போகிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமாகவும் இருக்கும் இந்த காலகட்டம். அதனால வெளிநாட்டுக்கு போறது, குடும்பத்தை பிரிந்து போறது, இதெல்லாம் இருந்தது. மேடம் குடும்பத்தை பிரிஞ்சு போங்கன்னு சொல்றீங்க, அது என்ன மேடம் தவறா சொல்றீங்க அப்படின்னு கேட்க கூடாது. அதாவது குடும்ப நபர்களை விட்டு பிரிந்து வெளியூர்ல போய் வேலை செய்யறது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலை, வேலையின் சூழ்நிலை காரணமாக நீங்க அந்த மாதிரி பயணிப்பது, இதெல்லாமே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். எங்களுடைய கடன்கள், எங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய இழப்புகள், தொந்தரவுகள், இது எல்லாமே சரியாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தருணம் தான். கடன் பிரச்சனைகள்ல சிறிய அளவுக்கு உங்களுக்கு கேஸா இருக்கு, ஃபைலிங் அதாவது கம்ப்ளைண்டா இருக்கு, கோர்ட் வழக்குகளா இருக்கு அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு ஜூன் மாசத்துக்கு மேல ஆயிடும். இல்ல ஒரு ஓரலா இருக்கு அப்படின்னா நீங்க சொல்றதை கேட்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அந்த கடனில்
நாளிலிருந்து இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு தொந்தரவுகள் இருக்கும். இதுல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில், திடீர்னு பாத்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நாங்க தொழில் அமைக்கலான் இருக்கிறோம், அது எங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு கேக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா கன்னிராசி என்பர்கள் நிறைய ஒரு நண்பர்கள் பட்டாளத்தோட தான் எப்போதுமே இருப்பீங்க. அதனால நண்பர்களோடு சேர்ந்து பயணிக்கலாமா நாங்க அப்படின்னு கேக்குறவங்க தாராளமாக பயணிக்கலாம். ஒரு 3 மாதத்து ரொம்ப கவனத்தோட இருங்க. தேவையில்லாத ஒரு செலவுகளை குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏப்ரல் மாதத்துல ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை, வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பான கன்னியாராசி நேயர்களே, இந்த ஆண்டு இந்த சிறப்பான மாதத்தில் உங்களுடைய ஏப்ரல் மாதமும் சிலருக்கு மேவும் கலந்துக்கும், அந்த பக்கம் மார்ச்சியும் கலந்துக்கும். மார்ச்சியும் மேவும் கலப்பதனால இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், நிறைய விசேஷங்கள், நிறைய செலவுகள், நிறைய இடமாற்றங்கள், தடுமாற்றம் வந்தாலும் அந்த தடுமாற்றம் வரும். ஆனாலும் அது தடுமாற்றமாக நினைக்காது, ஒரு தெளிவுக்கான மாற்றம் வரும். அந்த தெளிவு இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுக்கு உடலானது ரொம்ப அசதியாக இருக்கும். உங்களுடைய இரத்த ஓட்டத்தில் ஏதேனும் குறைகளை டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு நல்லா இருக்கீங்கம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, போயிட்டே இருங்க ஆன்னு சொல்லி ஆறுதலும் சொல்லுவாங்க. அது அவங்கவுங்க வாங்கி வந்த வரமும் அவங்க பிறந்த தன்மையை பொறுத்தும் அது கூடுதலும் குறைதலும் உள்ளது. பொதுவாக ராகு கேதுக்குள்ளேயே மாட்டியிருக்கும் எந்த ராசியும் தன்னை எப்படின்னா ஒரு இருகலான நிலையில் தான் வச்சுருக்கோம். ஒன்றை எதிர்பார்த்து ஒன்று செய்யக்கூடியதாக இருக்கும். ஒன்று செய்யுதுன்னா இன்னொன்று செய்யாது. அந்த மறைமுக எதிர்ப்பும் வரும். நான் இதை எடுத்துகிட்டு போனால் அந்த வேலை முடியும், ஆனால் நான் வந்துட்டேன், அதை எடுத்துகிட்டு வரல. அதற்கு கேள்வியும் பதிலும் உங்கள்கிட்டயே தான் இருக்கும். இப்படிப்பட்ட அலைச்சல் முதல் 15 நாள் நடக்கும். அடுத்த 15 நாள் உங்களுக்கு ஒரு மாறுபட்ட உற்சாகத்துக்குரிய காலமாக இருக்கும். நீங்கள் இப்பொழுது மிகவும் அமைதியாகவும் மன நிறைவோடும் இப்பொழுது நடக்கிற காலம் நல்ல காலம்னு நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் செயல்பட வேண்டும். ஏனென்றால் கால சூழலுக்கு ஏற்ப உங்களை கொண்டு போய் ஒரு காரியத்தில் கொண்டு போய் நிறுத்தி வச்சிரும். அந்த காரியம் தேவையோ தேவையில்லையோ, அது இப்போ வேணுமோ வேண்டாமோ தெரியாது, ஆனால் அந்த காரியம் ஒரு முக்கிய காரியமாக வச்சு அதற்காக நீங்கள் இந்த ஒரு மாதத்தை கடத்த போகிறீங்க. இதனால் என்னென்னா உங்களுடைய இடுப்பில் வலியோ, உங்கள் கை விரல்களில், கால் விரல்களில் பிரச்சனையோ வருவதற்கு வாய்ப்புள்ளது. உங்களுடைய வயிற்றில் ஏதேனும் பிரச்சனை வருவதற்கு, வாயு சம்பந்தமான பிரச்சனை வருவதற்கு வழி உள்ளது. ஆகையினால் நீங்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் ஓய்வு எடுப்பது நல்லது. அதிக சிந்தனை தேவையில்லை. பல சிந்தனைகள்லாம் வரும், சூழ்நிலை அமையும், அதை பொருள்படுத்தாதீங்க. நீங்கள் அமைதியாக உங்களோட வாழ்க்கையை உங்களுக்குள் வைத்து செயல்படுங்க. நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மாத்திரம் மறந்துடாதீங்க. உங்கள் குலதெய்வம் தான் அன்னையிலேருந்து இன்னைய வரையும் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். அது தானாகவே அது செய்யும். அதை நீங்களும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்த நீங்கள் சரி செய்துக்கிட்டு அந்த இடத்துல இருப்பீங்க. நிறைய பேர் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. அந்த நிகழ்ச்சியை பார்த்து அவர்கள் நான் சொல்லுவது எனக்கு சரியாக இருந்தது, எனக்கு சரியாக இருந்ததுன்னு சொல்கிறது மட்டுமல்லாது சில அவங்க ஜாதகங்களை கொடுத்தோ, இல்லை அவங்க டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்தோ அவங்களுடைய கணக்குகளை போட்டு அவங்க நிறைவுபடுத்தி கொள்ளும்போது பார்த்தா, இது எப்படி இவ்வளோ தத்துரூபமாக என்னால் உணர வச்சிங்க, எனக்கு இவ்வளோ விஷயம் இவ்வளோ நாள் தெரியாத போச்சே என்ன சொல்கிறது மாதிரி சூழ்நிலையும் அவங்க அமைச்சு தர்றாங்க. அதன் மூலமாகவும் இந்த வெளிநாட்டு நேயர்கள் இந்த ஆண்டு இந்த மாதம்
ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையோ இல்லை நல்ல குருமார்களையோ அணுகி அதன் மூலமாக இந்த சித்திரையில் வருபவர்களுக்கு பானக்கம்னு சொல்லுவாங்க, சில பேர் நீர்மோர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த தாகத்தை தணிக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் உங்களுக்காக செய்ய சொன்னால் அது உங்களுக்கு கடல் கடந்து போனதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் கவலை இல்லை, சூரியன் எங்கேயோ தான் இருக்குது. பூமியில் வந்து எல்லா காரியங்களும் செய்கிறத நம்ம சொல்லலை, அனுபவிக்கலை. அதுபோல் தான் சூரியனின் ஆதிக்கம் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய நீங்கள், ஏனென்றால் சூரியனை சொல்கிறேன், நீங்கள் சிம்மத்துக்கு தானே சூரியனை சொல்லணும், அப்படி இல்லை. சூரியனை தொடர்ந்து செயல்படுகிறார்னா புதன் தான். ஒரு மாதத்தில் 30 சுற்றினாலும் ஒரு பகுதி தான் நகரும். ஆனால் புதன் அப்படி இல்லை, அது சுற்றல 2 சுற்றிடும், போய் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு அமைதியாக இருக்கும். அந்த சூரியன்லாம் கடந்து போகிற வரையும் அது இருந்துட்டு மறுபடியும் திருக்கிடுக்கிடுன்னு ஓடியாரும். அப்படி இருக்கிறது தான் இந்த கன்னியாராசிக்காரங்களுடைய குணமே. ஓய்வு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த அங்கே போய் நின்று அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கிட்டு உங்கள் காரியத்தை செய்வீங்க. ஆகையினால் நீங்கள் உங்களுடைய அற்புதமான இந்த நேரத்தை பானக்கம் எலுமிச்சம்பழத்திலையோ இல்லை நார்த்தம்பழத்திலையோ நாட்டு சக்கரை போட்டு பானக்கம் காய்ச்சி கிராம பகுதியில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக கால்நடையாக வர்றவங்களுக்கு கொடுங்க, தாகத்தில் வர்றவங்களுக்கு கொடுங்க. இந்த வருடம் செய்கின்ற இந்த பானக்கம், இந்த நீர்மோர் உங்களுக்கு இந்த ஆண்டு மட்டுமில்லை, பல ஆண்டுகள் பல விஷயங்களை உங்களுக்கு செய்து தரும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி.